அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 19/7/2026 ஆடி மாதத்து முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதத்து 3ஆம் நாள் சஷ்டி திதியில் வந்திருக்கு. இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையிலே பார்த்தீங்கன்னா ஆடி ஞாயிறும் ஆவணி ஞாயிறும் மிக மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது. ஆவணி ஞாயிறு சூரிய பகவானுக்கு, ஆடி ஞாயிறு அம்பாளுக்கும் குலதெய்வத்துக்கும். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிழமை இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் உங்கள் வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக குடியிருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை உங்கள் நிலைவாசலில் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதுங்க. குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு கூட குலதெய்வம் அந்த குலத்தை நிச்சயமாக எங்காவது இருந்து காக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாது, ஆனால் குலதெய்வம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு தெரியாத குலதெய்வம் கூட உங்களை கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த குலதெய்வம் கண்டிப்பாக உங்களை காக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உணவளிக்க விரும்புனீங்கன்னா ஒரு 30 ரூபாங்கிறது ஒருத்தருக்கு கண்டிப்பாக உணவளிக்க முடியும். ஏன்னா நாங்கள் நிறைய பேருக்கு சேர்த்து சமைக்கும் போது ஒருத்தருக்கு ஆகக்கூடிய செலவு 30 ரூபா தான் ஆகுது. அதை நாங்கள் நிறைய கணக்கு போட்டு பார்த்துட்டோம். முடிந்தளவு ஒரு 30 ரூபாய் மட்டுமாவது செலுத்த முன்வாருங்கள். இதை நீங்கள் தினந்தோறும் செய்யலாம், வாரத்திற்கு ஒரு முறை செய்யலாம், இல்லை மாதத்திற்கு ஒரு முறை செய்யலாம், இல்லை வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய பிறந்தநாள், திருமணநாள், சிறப்பு வைபவ நாட்களில் செய்யலாம், அல்லது அமாவாசை, பௌர்ணமி, இது மாதிரி ஆடி ஞாயிறு, ஆடி வெள்ளி, ஆடி புதன், ஆவணி ஞாயிறு, இதை மாதிரி நாட்கள் எப்போ உங்களால் முடியுதோ அப்போ நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் செய்கிறதுனால ஜென்ம பாவம் நீங்கும், கர்ம வினை தீருங்க. இதை பற்றிய மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9366922042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளில் சமீப காலமாக நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு முக்கியமான பொருள் தான் அரகஜா. இந்த அரகஜா எனும் பொட்டை உங்கள் வீட்டு நிலைவாசலில் எந்த இடத்துலனாலும் நீங்கள் வைக்கலாம். நிலைவாசல் சட்டம், நிலை சட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீடு கட்டும்போது நிலைவாசல் வைக்கிறதுக்கு தான் சிறப்பு பூஜையே பண்ணுவோம். எந்த அளவுக்கு கிரகப்பிரவேச பூஜை சிறப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு நிலைவாசல் பூஜை நம்ம சிறப்பாக பண்ணுவோம். ஏன்னா நிலைவாசல் தான் குலதெய்வம் வீற்றிருக்கக்கூடிய இடம். அந்த நிலைவாசலில் எந்த இடத்துலனாலும் நீங்கள் அரகஜா பொட்டை வைக்கணும். அரகஜா பொட்டை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரகஜா நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு பாக்ஸில் தான் இருக்கும். சில நாட்டு மருந்து கடையில் வாழை இலையில் மடக்கி தருவாங்க. இந்த அரகஜாவை முதல்ல நீங்கள் எடுத்து வெத்தலையில் தடவிக்கணும். வெத்தலையில் தடவிட்டு உங்கள் கையில் வச்சு மனதாக நிலைவாசலில் நின்று உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு அதன் பிறகு உங்கள் மோதிர விரலால் தொட்டு நிலைவாசலுடைய வலதுபுறம், இடதுபுறம் அல்லது நிலைவாசலுடைய நடுப்பகுதி எங்கேனாலும் நீங்கள் இந்த பொட்டை வைக்கலாம். குறைந்தது 3 இடத்துல இந்த பொட்டை, அரகஜா பொட்டை ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில், இந்த ஞாயிறு உங்களால் முடியலன்னா கூட அடுத்த ஞாயிறு தவறாமல் செய்யுங்க. காலை எழுந்ததும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா செல்வம் சேரும், பணம் சேரும், குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் ஆசியும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.